அண்ணன்கள், அக்காக்கள், தங்கைகள், அப்புறம் குட்டி குட்டி பசங்களா இருக்கக்கூடிய என்னுடைய தம்பிகள், குட்டி குட்டி தங்கச்சிங்க, அகத்தியர் நகர்னு சொல்லும் போதே உள்ள வரும் பொழுதே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு குறை இருந்துச்சு. அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவே உயிரோட வந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு முகத்துல எங்க அம்மா உயிரோட வந்த மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. அப்பா ஒண்ணுமே இல்லாம லைஃப் சின்ன வயசுல 5 வயசுல ஒரு அனாதையா ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு இத்தனை பேரு, இத்தனை குடும்பம் எனக்காக, நம்ம தலைவர் விஜய் அண்ணனுக்காக ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எல்லாரும் ஒரே மாதிரி பேசி ஆனா ஜெயிச்சு முடிச்சுட்டு எங்க தெருவுக்கு வரவே இல்லை, எம்எல்ஏ ஆபீஸே காணோம் அப்படிங்கிறதா ஒவ்வொரு வீட்லயும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு திமுக இறக்கி விட்டுருக்காங்க, குடும்பமா வருவாங்க, முதலமைச்சர் குடும்பம்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேர் மக்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? 21 ஓட்டு போட்டீங்க எல்லாரும், ஆனா வந்தாங்களா? முதலமைச்சர் குடும்பம் வந்தாங்களா? வில்லிவாக்கம் பகுதி மக்களை வந்து பார்த்தாங்களா? ஜெயிச்ச எம்எல்ஏ வந்தாங்களா? இல்ல ஏதோ ஆபீஸ்னு ஒண்ணு இருந்துச்சா? அப்ப இன்னும் தைரியத்துல திருப்பி வந்து முதலமைச்சர் குடும்பமும் யாரோ ஒருத்தர் அண்ணா நகர்ல இருந்து இங்க தூக்கிட்டு வந்து அவரே அழுது வந்திருக்கிறாரு. அவர் பாவம் 1 வருஷமா அண்ணா நகர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்கிருந்து மாத்தி இங்கிருந்து வரும்போதே அழுதுகிட்டே வராப்புல. அழுதுகிட்டே முதல் நாளே அழுதா என்ன ஆகும்? எலெக்ஷன் டேக்கு அழுதான் போறாரு. அதனால அவரை பத்தி நம்ம கண்டுக்க வேணாம். ஒவ்வொரு தெருவா உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொன்னு நீங்க சொல்றீங்க. என்ன தேவைன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தெருவா வந்து பார்க்கும்போது தெரியுது, ஒரு ரோடு சரியில்லை. ரோடு விட்டுருங்க, ஒரு ட்ரைனேஜ் கிடையாது. இங்க இருந்து ஒரு கழிப்பறை போயிட்டு போற ஒரு ட்ரைனேஜ் கிடையாது. மழை வந்தா மழை தண்ணீர் ட்ரைனேஜ் தண்ணீர் கலந்து வீட்டுக்குள்ள வந்துருது. தண்ணி குழாய் தண்ணி வீட்டுக்குள்ள கிடையாது. கரண்ட் சரி, நிறைய இடத்துல இருட்டா இருக்கு. நம்மளுடைய பெண் குழந்தைகள் ஸ்ட்ரீட்ல போகும்போது இருட்டா போகும்போது எப்ப என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு தெருவும் லைட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள். சத்யா நகர்ல ஆரம்பிச்சேன். சத்யா நகர்ல போகும்போது வீடு இடிக்க போனாங்க. வீடு இடிக்க மாட்டேன்னு 21ல பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா எல்லா வீடும் இடிச்சு முடிச்சுட்டாங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே. அப்ப வில்லிவாக்கம் ஃபுல்லா இடிக்க ஒரு தட்டி வந்தாங்கன்னா திருப்பி வீடு இடிச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் நான் வில்லிவாக்கம் மக்களுக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்றதுக்கு நீ வேட்பாளர்கள் ஒண்ணும் கிடையாது. எனக்கு முதலமைச்சர் குடும்பம் தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், மகனை தெரியும், மருமகன் தெரியும்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு எம்எல்ஏ பையன் குடும்ப ஆட்சி, மேலேயும் குடும்ப ஆட்சி, இங்க இருக்க வேட்பாளரும் குடும்ப ஆட்சி, எல்லாம் எம்எல்ஏ பசங்க தான் இங்க வருவாங்க. எம்எல்ஏ பசங்களுக்கு என்ன தெரியும்? வசதி வாய்ப்பு தெரியும். ஏழ்மைனா என்னன்னு தெரியுமா? ரேஷன் கடையில அரிசி கிடைக்குதா, துவரம் பருப்பு கிடைக்குதா, இல்ல எண்ணெய் கிடைக்குதா, சக்கரை கிடைக்குதுன்னு தெரியுமா? அண்ணா நகர்ல இருந்து வந்திருக்காரு மோகனோட பையனுக்கு வருமானம் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். சின்ன வயசுல ரேஷன் கடையில பிஹெச்ல உட்காந்து போய் அரிசி வாங்கி மண்ணெண்ணெய் வாங்கி சாப்பிட்ட குடும்பம் நானு. சின்ன வயசு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பையன் நானு. அதனாலதான் ஆல்ரெடி வளர்ந்துட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி ஆல்ரெடி வளர்ந்த ரொம்ப பெரிய ஆலி சாப்பிட்டீங்களா, போன் மிட்டா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தப்பா, எம்ஜிஆர் போட்ட அரிசி சாப்பிட்டு வளர்ந்தப்பா நானு. என்ன உங்களை மாதிரி அமெரிக்கால போய் லண்டன்ல போய் வீடு வாங்கி வைக்கல நானு. என்ன சம்பாதிச்சனோ டிக்ளேர் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் மக்களுக்கே கொடுக்கணும்னு வந்துட்டு நம்ம சிஎம் மாதிரி என் அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு போய் சொல்ல நான் வரல. என்ன நியாயமா? உங்க அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்குல்ல, என்ன முதலமைச்சருக்கு 10,000 ரூபாய் தான் இருக்குன்னா என்ன நியாயம்? அது எவ்வளவு பெரிய இதுலயே ஏமாத்துறாங்க. 10,000 ரூபாய் குடும்பமா அப்படி பார்த்தா ஏன் வந்து ஆழ்வார்பேட்டில் வாழ்ற